இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டாப்போட மேலே இருக்க பார்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக வைக்கிற ஆம்ஹோல் அளவோட கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் வந்து நம்மளோட ஆம்ஹோல் லைன்லேருந்து கீழே ஒரு 2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கு வித்து வந்து நான் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட ஹைட் வந்து தையலுக்கு இல்லாமல் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்போ நெக்கு மார்க் பண்ண லைன்லேருந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் அந்த அளவு ஆம்ஹோல் சைடில் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த பார்ட்டை இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சீம் அலோன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேம் தான். ஆனால் பேக் பார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து இதில் கர்வாக கட் பண்ணலாம். அது மாதிரி கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆம்ஹோல் லைனில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஹைட்டு சேமாக இருக்கணும். ஆனால் சென்டரில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைனிங் துணி கொடுத்து நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழேயும் மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி நாச்சஸ் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக இருக்கிறத உள்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் தையல் போட்டுட்டு நம்ம நெக்லாம் கட் பண்ணுவோம்ல அதே சேம் மெத்தடில் நம்ம நாச்சஸ் கொடுத்து திருப்பிக்கிறேன். இப்போ லைனிங் துணியை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு உள் பக்கமாக நான் டர்ன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டில் வந்து கீழே ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து மடிச்சு தச்சுருங்க. இப்போ நம்ம ரெண்டும் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தான ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அந்த டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ட்ரெண்டிங் மாடல் பார்க்கலாம்.